கைஸ், நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க, ஏன்க்கா என்னாச்சு, ஏன் வீடியோ போடலைன்னு. வீடியோ ஷூட் பண்ணோமா, அதான் சரியாக போட முடியாமல் போச்சு. ஆனால் இனிமேல் வீடியோ ரெகுலராக வந்துடும். அக்கறையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னைக்கு சூப்பரான ஸ்கூல் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஹீரோயின் எலியும் புனையுமா சின்ன வயசுலேருந்தே ஒரே வீட்டில் தான் வளர்றாங்க. அது இல்லாமல் லவ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரொமான்ஸ்ன்னு பஞ்சமே இல்லாமல் எல்லா ஜோனரும் கிடக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக்கையும் தட்டி விட்டுருங்க. கதை ஸ்டார்டிங்லேயே ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. இதோ சின்ன பொண்ணா இருக்கால, இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின் அப்பா அம்மாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கு தான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு கிடக்கு. இந்த சின்ன பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அப்போ டாக்டரும் வெளியே வந்து 2 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயினும் கதறிட்டு இருக்கா. அந்த ஷாக்லேயே மயங்கி விழுந்திருப்பா. அப்போ டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு சடனாக அம்மா அப்பா இறந்து போனதால இவ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டா. அதனால இப்போ பழசெல்லாம் மறந்து போயிட்டான்னு சொல்ல அப்போ ஹீரோ அப்பா அம்மாவும் அவளை அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியே 15 வருஷத்துக்கு அப்புறம் காட்ட இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு ஹாப்பியாக வாங்க பார்த்தா கனவுதான். இந்த பையன் பேரு யாங்கு பையன் வேற யாரும் இல்லைங்க, ஹீரோயினோட க்ரஷ், ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவ்வளோ ஹாப்பியா யாங்க நினைச்சிட்டே திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ படுத்து கிடக்கா. டே ஜோ, ஏஞ்சு தொலைடா, ஏன்டா எப்ப பாரு ஏறும்லே படுத்து கிடக்குன்னு தலகாணியிலேயே அடிக்கிறா. அவனும் எதுவும் சொல்லாம ரொம்ப நன்றிமான்னு தலகாணி எப்படிங்க மறுபடியும் தூங்க ஆரம்பிக்கிறான். இது தினமும் நடக்கும் போல. இரு, அம்மா கிட்டேயே சொல்றேன்னு போன் எடுக்க, ஏய் முடிஞ்சா தொட்டு பாருடின்னு இவனும் மேல தூக்க அப்பா அவங்களே வீடியோ கால் வராங்க. அம்மா இவன் என்ன பண்ணா தெரியுமா? ஏய் பசங்களா, நாங்க இங்க வந்து 20 நாள் தான் ஆகுது. ஆனா அதுக்குள்ள நீங்க 43 டைம் சண்டை போட்டுட்டீங்க. இவன் மேலதாம்மா தப்பு, இல்ல இவன் மேலதான் தப்புன்னு மாறி மாறி அடிச்சுக்க. டேய் படுத்தாதீங்கடா, நாங்க திரும்ப வர வரையும் அடிச்சுக்காம கடங்கன்னு வச்சிடுறாங்க. சரி நீ போய் சமைக்க ஆரம்பி. ஏன்னா நானா இவளும் கான்ல தான் சமைச்சிட்டு கிடக்கா. சமைச்சிட்டு என் ரூமுக்கு கொண்டு வந்துருமா. இங்க பாரு, நானும் வேலைக்காரி கிடையாது, நீயே வந்து கொட்டிக்கோ. அப்படியா? அப்பனா எனக்கு சாப்பாடு வேணாம். சரியான டார்ச்சரு. ஏ டேவில், நானே கொண்டு வந்து தொலைக்கிறேன்னு சொல்ல இவனும் இழுச்சுட்டே போக இவனும் சாப்பாடு நீட்ட இவனு தின்னுட்டு, சி கேவலமா இருக்குடி, அப்படியே உன் மூஞ்சு மாதிரியே இருக்கு. இவளும் அவன் சொல்றதெல்லாம் சின்சியரா நோட்ஸ் எடுத்துட்டு கிடக்கா. நல்ல வேலை இவனுக்கு எதுவுமே பிடிக்கல. இனிமே இதுதான் அவனுக்கு சமைச்சு போடணும்னு ஏதோ சாதிச்ச மாதிரி ஹாப்பியா போறா. ராதைக்கு போயிட்டானே, என்ன இவ்வளவு சூப்பரா சமைச்சிருக்கான்னு மாங்க தின்னுட்டு கிடக்கான். எங்க நல்லா இருக்குன்னு சொன்னா சோத்த கண்ணில் காமிக்க மாட்டேன்னு அப்படி சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அப்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், அவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் கிளாஸ் வைஸா பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா படிக்க மாட்டான், அதனால கிளாஸ் 5க்கு போறா. அங்கேயும் படிக்கிற பிள்ளைங்களை ஏன் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு லாஸ்ட் பெஞ்சில் தான் போய் உட்கார்றா. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியடுக்கான புக்கையே வீட்டில் வச்சுட்டு வந்திருப்பா. போச்சா, வந்த முதல் நாளே திட்டு வாங்க போறேன்னு புலம்பிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்க இவன் என்ன இந்த கிளாஸ்க்கு வரான்னு பாக்குதுங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ஸ்கூல் டாப்பரு, இவன் இங்கன்னு பார்க்க, இந்த புக்குன்னு நீட்ட, ஓ புக்கு கொடுக்க வந்திருப்பான் போல. சரி நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு சொல்றா. ஆனா அவன் டக்குன்னு அங்கேயே செட்டில் ஆக இவளுக்கு பக்குன்னு கிடக்கு. நான் ஒன்றும் இஷ்டப்பட்டுலாம் இங்கே வரல, அம்மா அப்பா ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதுவரையும் நான் தானே உன்னை பார்த்துக்கணும், அதான் இந்த கிளாஸ்க்கு வர வேண்டியதா போச்சுன்னு சொல்ல இந்த டெவில் என்னை நிம்மதியாகவே விடமாட்டான் போலன்னு இவளும் குமரிட்டு கிடக்கா. இவளும் வீட்டுக்கு வந்து ஸ்கூலில் வேணா ஒன்றா படிக்கலாம், ஆனால் காலேஜில் கண்டிப்பாக நான் விட்டு தள்ளி தான் இருப்பேன்டான்னு அதுக்கு நல்லா படிக்கணும்னு சபதம் போட அங்கே ஒரு ஃபோட்டோ கிடக்கு. ஹீரோயின் அப்புறம் யாங்க. இவளும் அவனை பார்த்துட்டு எப்போ நான் உன்னை பார்க்க போறேன் பழக போறேன்னு ரசிச்சுட்டு கிடக்க, யாரம்மா ஊத்து பார்த்துட்டு கிடக்குன்னு இவனும் ஃபோட்டோவை பிடுங்க. நான் யாரை பார்த்தா உனக்கு என்ன, இவன் ஒன்றும் ஒன்ன மாதிரி இல்லை, ரொம்ப நல்ல பையன்னு வழிய இந்த கருமத்தெல்லாம் என்னால் பார்க்க முடியாது, எனக்கு மதியம் மேட்ச் இருக்கு, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்ல, நான் வெட்டியா இருக்கேன்னு நினச்சியா, என்னாலலாம் வர முடியாதுன்னு சொல்றா. அப்போ யாங் வரவும் இவளும் ஏன்னு நினைஞ்சிட்டு கிடக்கா. நம்மளும் மேட்ச் விளையாடுறான் போலேன்னு பார்க்க இவனும் பார்த்துட்டு சரி நீ வரலன்னா பரவாயில்லன்னு போக, என்ன பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டான், நான் உனக்கு ஒரு நல்ல சிஸ்டர்ல, நீ ஜெயிக்கிறத நான் கண்டிப்பாக பார்க்க வருவேன்னு சொல்கிறான். இவன் சிஸ்டர்னு சொன்னது இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன் பின்னிட்டு கிடக்க, சீக்கிரம் போய் கிளம்புன்னு அனுப்பி வைக்க ஈவினிங் மேட்சும் ஆரம்பிக்குது. அப்போ இவளும் இந்த யாங்க பையில சைட் அடிச்சிட்டு இருக்க. அப்போ பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களாம், நீங்கள் ஹீரோட சிஸ்டர் தானே, ஹீரோக்கு கவிச்சு பிடிக்குமா வெச்சு பிடிக்குமா, தண்ணி குடிப்பானா ஜூஸ் குடிப்பானானே உயிரெடுக்க இவளும் கடுப்புல எல்லாத்தையும் சொல்லிட்டு கிடக்கா. இங்கே டால் மாதிரி இருக்கால, இவ பேரு சூயி. இவளை பார்த்து மற்ற பொண்ணுங்கள்லாம் இவ ஏன் இங்கே வந்தா, இவ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே, அது மட்டும் இல்லாமல் இவ போகிற இடம்லாம் பிரச்சனை பண்ணுவான்னு பேசிட்டு கிடக்கு. அது இவளும் கேட்டுட்டு நம்ம வெளியே பார்ப்போன்னு இந்த யாங்க பையில சைட் அடிக்க
இவளுக்கு எதனால அவன் மேல லவ்வா இருக்கும்னா, ஒரு நாள் இவன் மேல பால் விழும்போது இந்த யாங்க பை வந்து கரெக்டா கேட்ச் பண்ணியிருப்பான். மூஞ்ச காப்பாத்திட்டானேன்னு அந்த செகண்ட்ல இருந்து இவளுக்கு அவன் மேல லவ்வா இருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு கிடக்க, அப்ப சூய பிள்ளை வந்து ஹீரோ நேம பார்த்துட்டு உனக்கு ரொம்ப பேட் டேஸ்ட்டுமான்னு சொல்ல, இவளும் இந்த பிள்ளை ஹீரோக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பா போல, அவன் வேணான்னு சொன்னதால அவன் பேரை பார்த்து கோவப்படுறா போலன்னு இவளே நினைச்சுக்கிட்டு, இங்க பாரு அந்த பக்கி அப்படிதான், அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு நீ வாழ்க்கையை வெறுத்துறாதம்மான்னு சொல்ல, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா, என்ன உளறிட்டு கிடக்குன்னு கேட்க, இவனும் வந்து இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு இருக்க. ஓ, நீ தான் இப்படி சொல்லிட்டு தெரியுறியா, உனக்கு எவ்வளோ திமிருன்னு பார்க்க. ஆனால் ஹீரோ பார்த்து செகண்ட்லேயே கவுந்தர்றா. சூய பிள்ளையும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு போக, அப்போ ஹீரோ நேம் போர்டு கீழே கிடக்குது. அதை பார்த்துட்டு ஒழுங்கா இதை பிடிச்சிட்டு நில்லுன்னு கொடுக்க, என்னை பார்த்து உனக்கு எப்படா தெரியுதுன்னு இவளும் முறைச்சிட்டு நிற்க, லாஸ்ட்ல ஹீரோ குரூப் தான் ஜெயிக்கிறாங்க. இவளும் யாங்க வளைச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பா போல, இவளும் ஃபோட்டோ பார்த்து சொல்லுபடிய யாரம்மா இப்படி பார்த்துட்டு கிடக்குன்னு இவனும் ஃபோனை பிடுங்கி பார்க்க, அதில் யாங்க பார்த்ததுமே அசால்ட்டாக எல்லாத்தையும் டிலீட் பண்ணி விட்டுறான். அட பக்கி பையில உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்னு திட்டிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் ஒருத்தன் ஃபோட்டோ எடுக்கிறான்ல, இவன் பேரு கிம்மு. இவனு ஃபோட்டோவை பார்த்துட்டு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு பார்க்கான். ஒரு நாள் இவனுக்கு உடம்பு முடியாமல் இருந்திருக்கும். இவன் டயர்டாக இருக்கிறத பார்த்துட்டு, ஏன் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்க, இல்லை காலையில் கொட்டிக்கிடாமல் வந்துட்டேன், அதான் வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, இவனை சிரிச்சுட்டு, இந்தா நீ கொட்டிக்கோன்னு சாப்பாடை நீட்டிருப்பான். அதெல்லாம் இவனும் நினச்சி பார்த்துட்டு இழிக்க, சேம் டைமில் இந்த மற்ற பொண்ணுங்களாம் ஹீரோ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எப்படியோ கலெக்ட் பண்ணியாச்சுன்னு பேசிட்டு போக, அது சூய பிள்ளையும் கேட்டுடுறா. அவளும் பக்கத்தில் வந்து அங்கே பாருங்க வெள்ளை கக்கான்னு அதுங்க கிட்ட இருந்து டீட்டெயிலை பிடிங்கிட்டு ஓடிடுறா. நெக்ஸ்ட் சீனில் லாஸ்ட் இயர் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கோம். ஹீரோயின் நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருப்பா. நீ இப்படியே இருந்தால் ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு அவன் மேலே அக்கறையில் தான் திட்டிகிட்டு இருக்காரு. இவளும் அதை புரிஞ்சுக்கிட்டு, இனிமேல் படிப்பு தான் என் உயிர்னு போக, இது மாதிரி நல்லா படிக்கிற முடிவு பண்ணிட்டா ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிரும்ல, அது மாதிரி இவளுக்கும் ஆகி ஒரே நாளில் படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துலான்னு அங்கேயே உட்காந்து படிச்சுட்டு கிடக்கா. அப்போ ஹீரோவும் அடுப்பாங்கரையில் எங்கடி சோத்தையே காணோன்னு எங்கடி இருக்குன்னு மெசேஜ் பண்ண, இவளும் சோத்துக்கு செத்த பையில என்னால் இப்போ வர முடியாது, நான் கிளாஸில் படிச்சுட்டு இருக்கேன், நீயே ஏதாச்சும் செஞ்சு தின்னுக்கோன்னு சொல்ல, ஆனால் இவனால அங்கே இருக்க முடியல. இவனும் அவளுக்காக சாப்பாடை வாங்கிட்டு வந்து நீட்ட, பரவாயில்ல உனக்கு என் மேலாம் பாஸ் ஆயிருக்கேன்னு இவளும் தின்னுட்டு கிடக்கா. ஏய் இங்கே பாரு, ஒரே நல்லா படிச்சு அறிவெல்லாம் வளர்த்துக்க முடியாது, போனா போது உனக்கு நானே டீச் பண்ணி தொலைகிறேன்னு சொல்ல, எதுக்குப்பா என்னை கிண்டல் பண்ணுறதுக்கா, நான்லாம் உன்கிட்ட கற்றுக்க மாட்டேன், சரி நான் உனக்கு கிண்டல் பண்ண மாட்டேன் போதுமா, இவன் நல்ல முள்ள இருக்கான் போலையே, இதான் கரெக்டான டைம்னு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க, என்ன இளவு, இல்லை உன் ஃப்ரெண்டு என்கிட்ட என்னை பற்றி அப்பப்போ கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லேன்னு சொல்ல, இவனும் காண்டாகி நீ படித்து கிளிக்கவே வேணான்னு அங்கேருந்து புக்கெல்லாம் எடுக்க, ஏய் இப்போ நான் என்ன சொன்னேன்னு நீ கோவப்படுறேன்னு கத்திக்கிட்டே அவன் பின்னாடியே போறா. நம்ம ஹீரோக்கு ஹீரோயின் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோ ஃப்ரெண்டு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு. இன்னும் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் போட்டுறேன். பாய்.